அபி யோசிக்கிறாங்க. அந்த டைரி எடுத்து எல்லாமே படிக்கலாமா? படிச்சு எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஐயோ! வேண்டாம், வேண்டாம். 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு தெரியும்போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்குள்ள ராகவ் வராரு. அப்பா வந்துட்டாரு. நல்ல வேளை அன்னைக்கு டைரிய படிக்கும்போது இவரு பார்க்கல. அப்படி பார்த்திருந்தாரு சாமியாட்டம் ஆடியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன இவ யோசிச்சுட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அப்படியே பார்க்குறாரு. லேப்டாப்ல அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. இந்தா அவங்ககிட்ட ஒண்ணு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்து வந்து குடுக்குறாரு. வாங்குறாங்க. வாங்கிட்டு என்னது இது? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எடுத்து உள்ள பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ட்ரெஸ்ஸு. என்னது இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. என்னக்கா எனக்கு எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இங்கே பாரு இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ சரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா மாதிரி வீட்டில் அப்படியே பாட்டு பாடி டான்ஸ்லாம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. ஆமாம் நான் சொல்றது எல்லாமே கரெக்டு தான். அப்போ தான் அனு ஆகாஷ் 2 பேருமே சேர்ந்து வாழ்வாங்க. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா சரி சரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் அப்படியே பிரித்து பார்க்குறாங்க. என்னங்க இது ட்ரெஸ் இப்படி இருக்குது? ஐயோ நான் இந்த மாதிரிலாம் போடவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ரொமான்ஸாக டான்ஸ் ஆடும்போது இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் புரியுதா? அதனால தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் கரெக்டாக இருக்கும் போய் போட்டு பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அப்படியே உள்ளே போய் போடுறாங்க. போட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது. கண்ணாடியில் ரொம்ப அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸு. பரவாயில்லையே ராக்கி பாய் நல்லா தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கே. இந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம போட்டதே இல்லை. எப்போவுமே நம்ம பாவாடை தாவணி தானே கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே வராங்க. அப்படியே பார்க்குறாரு ராகவ். சூப்பராக இருக்கா அபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அப்படியே மெய் மறந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே அபியும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே கீழே விழற மாதிரி வராங்க. அப்படியே ராகவ் பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு 2 பேருமே சேர்ந்து ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்படியே ரொமான்ஸாக பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. ஓகேங்க. ஆமாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினா ஆகாஷ் அனு எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அபி. அதுக்கு எல்லாமே நான் ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. இருக்க ஜன்னல் இருக்குல்ல அதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பாட்டு போட்டால் கண்டிப்பாக சவுண்டு கேட்கும். அந்த பக்கமாக வந்து அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. சரிங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த பாட்டெலாம் போட்டு டான்ஸ்லாம் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே அப்படியே முரளிக்கு கேட்குது. என்ன இது ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே வேகமாக வராரு. வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தா அவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது. ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே. நம்ம எப்படியாவது அப்படியே ராகவ 2 பேரும் பிரிக்கணும்னு நினச்சா 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படி கதவை தட்டுறாரு. தட்டிட்டு அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அங்கே வந்து யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வராங்க வெளியே. வந்து பார்த்தா யாருமே இல்லை. எங்கே யாருமே இல்லை. ஆனால் கதவு தட்டின மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு அபி உள்ளே போகிறாங்க. அபி இதெல்லாம் நல்லாவே இல்லை. அபி ஏன் அபி என்னோட அபி நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ போயிட்டு அதுவும் அந்த ராகவோட ரொமான்ஸாக ஆடிக்கிட்டு இருக்க என்னால் தாங்கவே முடியல. இங்கே உங்கள் 2 பேரும் நான் பிரிக்கணும்னு நினச்சா ஒன்று சர்வா பார்க்குறீங்க விட மாட்டேன். கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். எப்படியாவது அபி அங்கேருந்து பிரிக்கணும். பிரித்து அஞ்சலி வச்சு தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி டான்ஸ் எப்போ போல் நல்லா சூப்பராக சந்தோஷமாக ஆடிக்கிட்டே இருக்காங்க. ராகவ் அபி 2 பேருமே டான்ஸ் ஆடும்போது உண்மையாகவே ராகவ் அப்படியே பார்க்குறாரு. அபியும் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஆடிக்கிட்டே இருக்காங்க. அங்கேருந்து அணுவும் வராங்க. வந்து அப்படியே பார்க்குறாங்க ஜன்னலாண்ட. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்களா? நாம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோமோ? அப்பா இது ஒன்றே போதும். எனக்கு தான் வாழ்க்கை சரியாக அமையவே இல்லை. அபி நீ சந்தோஷமாக வாழ்ந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அனு சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க. பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க. இப்போ ஆகாஷ் பார்க்குறாரு. என்ன அனு உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு. அதுவா ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அபியை நினச்சி. ராகவ கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காட்டுறாங்க. 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸாக டான்ஸ் ஆடுறத ஆகாஷும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல அபி ராகவ 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. அது ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அணுக்கிட்ட சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படி ரொம்ப பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க. இங்கே பாருங்கள் அபி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நீங்களும் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் அந்த சம்பிரதாயத்தெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. எனக்கு எதுவுமே ஆகாது. உங்கள் கூட ஒரு நாள் வாழ்ந்தால் கூட அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுகிறது எதுவுமே சரியாக இல்லை. உங்களுக்கு எதுவுமே ஆகவே விட மாட்டானா. அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அனு நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. மனசுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குது தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் வெளியே வேலைக்கு போகணுன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் தாங்கவே முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அனுவும் அமைதியாக இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. முரளி பயங்கர கோவமாக யோசிக்கிறாரு. எப்படியாவது அபி ராகவ 2 பேரும் சேர்த்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அஞ்சலி ரூமுக்கு வராரு. வந்தவொடனே சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் அபியை கூப்பிட்டு கூட படுக்க வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. எங்கே போகிறீங்க? இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க நான் கூப்பிட்டு படுக்க வச்சுக்கிறேன். ஏன்னா நீ தனியாக படுக்காத சரியா? உனக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும். அதனால் நீ ஒரு நாள் அபிக்கிட்ட கேட்டுப்பாரு. கண்டிப்பாக அபி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. சரிங்க நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வராங்க. 2 பேருமே சேர்ந்து பாட்டு டான்ஸ் எல்லாமே ஆடிட்டுருக்காங்க. அப்படியே அஞ்சலி
அஞ்சலி வந்து கதவை தட்டுறாங்க. வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒரு நிமிஷம் வா அபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ வெயிட் பண்ணுங்க அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போய்ட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வராங்க. வந்து அஞ்சலி கிட்ட பேசுகிறாங்க. என்ன ஆச்சுக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இல்லை அவர் இன்னைக்கு வெளியே போகிறாரா, நீ ஒரு நாள் என் கூட படுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. அப்படியா, சரி நான் வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. உள்ளே போய்ட்டு ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. இல்லை அக்கா இன்னைக்கு தனியாக இருக்காங்களா, அவர் இங்கே வெளியே போகிறாராம், அதனால நான் போயிட்டு அஞ்சலி அக்காவோட ரூமில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சொல்கிறாரு. அங்கேருந்து அபியும் போகிறாங்க. அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க. சாரி அபி இன்னைக்கு ஒரு நாள் தான், பெருசாக எடுத்துக்காது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதில் என்னக்கா இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் எங்கே போகிறாரு இந்த நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அபி. தெரியல, நான் கேட்டேன், அவர் எதுவுமே சொல்லவே இல்லை, நான் நைட்டு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அதனால தான் அபி உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அபி சொல்கிறாங்க. அக்கா உங்களுக்கு ஏதாவது வேணுமா, தண்ணி ஏதாவது வேணுமா, நான் போய் கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. நல்லா பார்த்து கவனிச்சிக்கிறாங்க அஞ்சலி அக்காவை. சரி அபி நீ இந்த பக்கம் தூங்கு, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தூங்குறாங்க. காலைல எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு எல்லாருமே சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கே முரளியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இல்லை அவர் ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பராக எல்லாமே நல்லா சமைச்சு வச்சுருக்காங்க. அதை பாட்டி பார்த்தோன்னே என்னம்மா இன்னைக்கு ஏதாவது சந்தோஷமாக இருக்கே, என்ன சூப்பராக பண்ணியிருக்க, எல்லாமே நிறைய டிஷ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருக்குமே பிடிச்ச எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. அப்போ கேட்குறாங்க அபி, என்ன ஆச்சு உனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எல்லாருக்கும் சமைச்சு தரணும்னு தோணுச்சு, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா எல்லாருமே சொல்கிறாங்க. என்னன்னோ நீங்கள் எதுக்காக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. இப்போ அபி சந்தோஷமாக இருக்காங்க அதனால தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கண்டிப்பாக அது ஒரே ஒரு காரணம் தான். அபி சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அபி நல்லா இருக்கணும், அவள் என் கூட பிறந்தவ அப்படின்னு சொல்கிறாங்க சரி எல்லாமே சூப்பராக இருந்தது, இதே மாதிரி நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும், நல்லா சூப்பராக சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருக்காரு அனுவை. ராகவ் அபி கிட்ட கேட்குறாரு. நம்ம 2 பேர் சேர்ந்து டான்ஸ்லாம் இது எல்லாமே பார்த்தாங்களே, ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. இல்லை பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, ஆகாஷ் கூட நல்லா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சூப்பர், இப்படியே நடக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அதுக்காக நம்மளை நாமளே நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரி நம்ம காமிச்சிக்கணும். எப்போ பார்த்தாலும் அபி நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எல்லாமே ரொம்ப அக்கறையாக கேர் எடுத்து நான் கேட்பேன் சரியா, நீ அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத, இருக்கிறது கொஞ்ச நாள் தானே, நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. ஓகே மகா நடிகன் தான், சூப்பராக நடிக்கிறீங்க, ஐயோ உன்ன மாதிரி யாரையும் நடிக்க முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. முரளி வெளியே போயிட்டு சுந்தரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அத்தை இங்கே என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. நைட்டு அந்த ராகவ் அபி 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. இதெல்லாம் யாரும் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. 2 பேருக்கும் பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணாங்க, எப்படி இப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. அதுக்கு முரளி, இதெல்லாம் நான் நேரில் பார்த்தேன் தெரியுமா, என்னால் அங்கே தாங்கவே முடியல, அதனால் அபியை அஞ்சலி ரூமில் படுக்க வச்சுட்டு நான் வந்துட்டேன் தெரியுமா, நான் இப்போ அங்கே வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. ஓ இதெல்லாம் வேற நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, என்னால் தாங்கவே முடியல தெரியுமா, எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. என்னோட அபி யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த ராகவோட அந்த அபி சேரவே கூடாது, எப்படி அது 2 பேரும் சேர்ந்து நான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. சரி வா அதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போ என்ன பிரச்சனை, 2 பேரும் சேர விட பார்த்துட்டல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரி அங்கேருந்து முரளி வராரு. வந்தோடனே பயங்கரமாக அப்படி கோவப்படுறாரு. அஞ்சலி என்னங்க போனீங்களா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே இன்னும் கோவம் அதிகமாக வருது. இவ வேற எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா, நானே என்ன டென்ஷனில் இருக்கணும் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் அல்வா சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா. இவ தொல்லை எனக்கு பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி கோவமாக இருக்காரு. என்னங்க போனது ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு, ஏன் நீங்கள் இது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் சரியா, போனவெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டை தான் போய் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. சரிங்க இருங்க உங்களுக்கு நான் போய் டிஃபன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறப்பா ஒழிஞ்சது, இதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் அவ்வளோதான். இப்போ எனக்கு ஞாபகம் எல்லாமே அபியை பற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபியை போய் பார்க்குறாரு. அபியும் அப்படியே முரளியை பார்க்குறாங்க. இவன் ஏன் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கான், இவனுக்கு ஒரு வேளை மெமரி லாஸா இல்லை எப்பவும் போல தான் இருக்கானா, இவன் நம்மளை ஏமாற்றி இருக்கானா எதுவுமே தெரியலையே, கண்டுபிடிக்கணும். எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ராகவ் என் மேலே பாசமாக அப்படி இருந்தால் கூட அப்படியே முறைச்சி பார்க்குறான், எழுந்து ஓடுறான், ஒன்றுமே புரியலையே. கண்டிப்பாக அணுக்கிட்ட பேசணும், பேசிட்டு இவனை கண்டுபிடிக்கணும். இவன் மெமரி லாஸ் மாதிரியே தெரியலையே, இவன் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே ஒரு மாதிரி கோவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அபி.
ஆகாஷோட அப்பா ஃபீல் பண்ணிகிட்டே அப்படியே இருக்காரு. அங்கே வந்து சுந்தரி வராங்க. என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆகாஷ் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. 2 பேரும் சேர்ந்து வாழ முடியல. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். எனக்கு தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்பா அதுதான் நான் எதிர்பார்த்தேன். எல்லாத்துக்குமே காரணமே நான் தான். எல்லா ஏற்பாடும் பண்ணி அவங்க 2 பேரும் பிரித்து வைக்கிறதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆகாஷ் ரொம்ப ஃபீல் பண்ணுறது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அனு வந்து புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. எப்போ பார்த்தாலும் எந்த ஒரு கெட்டது நடந்தாலும் அதுக்கு காரணமே நான் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்படி தான் நினைக்கிறோம், அப்படி தான் நினைக்க வைப்பேன், என் பிள்ளையோட அவளை சேரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. விடுங்க எல்லாமே மாறும். அனு படிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ஆகாஷ் வந்து அப்படி பார்க்குறாரு. என்ன இவ்வளோ படிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் நான் நல்லா படிக்கணும், நான் ஏதாவது ஒரு வேலைக்கு நான் போகணும்னு உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல போய்ட்டு நான் இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அனு உங்ககிட்ட நான் எத்தனையோ வாட்டி நான் சொல்லிட்டேன், நீங்கள் எந்த வேலைக்கும் போக வேண்டாம், ஆனால் நீங்கள் என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. இல்லை ஆகாஷ் எனக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு இங்கே இருக்கிறது அவ்வளோவா நிம்மதியாக இல்லை, ஒரு வேலைக்கு போனால் தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எது சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அங்கேருந்து போகிறாரு. அனு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் நான் வேலைக்கு போகிறது, உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது, படிக்கிறது எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் நல்லா இருக்கணுன்றது மட்டும்தான். உங்கள் கூட நான் வாழணுன்றதை விட நீங்கள் உயிரோடு வாழணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அனு அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் சரியாக சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அனு எனக்கு சரியாக சாப்பிடவே பிடிக்கல, எது பார்த்தாலும் ஒரு மாதிரி பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். சரி இருங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு லெமன் ரைஸ் நான் பண்ணி கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. சரின்னு போயிட்டு பண்ணி கொண்டு வராங்க, கொடுக்குறாங்க, அது சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அஞ்சலி. பாட்டி இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. 2 மருமகளும் தங்கம் மாதிரி வந்து அமைஞ்சிருக்காங்க. எப்படி பார்த்தியா அஞ்சலி, உன்னை பார்த்து அனு கவனிக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. இவங்க 2 பேரே போதும், உன்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியே அனு சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் எல்லாமே ஒரு விஷயமும் கேட்டு பண்ணுறாங்க. நான் மாசமாக இருக்கிறதுனால என்னை எப்படி கவனிக்கிறாங்க தெரியுமா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற முரளிக்கு அப்படியே கோவமாக வருது. ஆமாம் இதெல்லாம் ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அனுவும் அப்படியே முரளியை பார்க்குறாங்க. முரளிக்கு கோவமாக வருது. அப்படியே முறைச்சி பார்க்குறாரு அனுவை. ஐயோ ஏன் இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி